வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் 32க்கான ஜென்ரல் இங்கிலீஷ் எக்ஸ்பிளனேஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஃபர்ஸ்ட் 141. சரிங்களா? சூஸ் த ஒன் விச் பெஸ்ட் எக்ஸ்பிரஸஸ் த மீனிங் ஆஃப் த வேர்ட். இந்த கம்பங்க்ஷன் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாம் கோத்ரூ பண்ணுவோம். ரிக்ரெட், சரிங்களா, இது நெகட்டிவ் இதில் இருக்குது. அப்ரிஷியேட், வண்டர், இது ரெண்டும் பாசிட்டிவ் மீனிங்கில் இருக்குது. ஆங்கர், சரிங்களா, இதுவும் நெகட்டிவ். ஸோ இப்போ நமக்கு கன்ஃபியூஷன் எதில் வரும் அப்படின்னா ரெக்ரெட்டா ஆங்கரா அப்படின்னு சொல்லிட்டு. கம்பங்க்ஷன் அப்படின்னா ரெக்ரெட். சரிங்களா? ரெக்ரெட் அப்படின்னா இப்போ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அப்பாலஜைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லைன்னா ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுதான் வந்து இங்கிலீஷில் கம்பங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. 141A. சரிங்களா? ஓகே, அடுத்து 142. சரிங்களா? இப்போ கனோட் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் கேட்குறாங்க. சரிங்களா? மீனிங்கா ஆப்போசிட்டா அப்படின்றத தெளிவாக பார்த்துக்கோங்க. கனோட் அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் கேட்குறாங்க. சரிங்களா? கனோட், கனோஷன் அப்பெல்லாம் அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா டு கன்வே, ஒரு விஷயத்த நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது, அதுதான் வந்து கனோட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? ஓகே, மற்ற வேர்ட்ஸோட மீனிங்கும் பார்த்துருவோம். கன்ஸ்பயர் அப்படின்னா என்னன்னா ஒரு சீக்ரெட் பிளான் பண்றது அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சீக்ரெட் பிளான், அதுதான் வந்து கான்ஸ்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எதுக்காகனா ஒரு அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி பண்றதுக்கு, எக்ஸாம்பிள் ஒரு பாம் வெடிக்கிறதுக்கு, அந்த மாதிரி அதெல்லாமே கன்ஸ்பயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரிண்ட் பே, இது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், தேர்ட் ஒன். இப்போ ஸ்பொராடிக் அப்படின்ற வேர்டோட மீனிங் கேட்குறாங்க. ஸ்பொராடிக் அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? ஓகேங்களா? எபிடெர்மிக், ஸ்டாக்னன்ட், ஒகேஷனல், விர்லிங். சரிங்களா? இப்போ இதோட ஆன்சர் ஸ்பொராடிக் அப்படின்னா அங்கங்க இருக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ ஒகேஷனல் அப்படின்றது வரும். ஓகேங்களா? இப்போ மற்ற மூணோட மீனிங் பார்த்துருவோம். எபிடெர்மிக் அப்படின்னா என்னன்னா அவுட்டர் லேயர் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்கின்னோட அவுட்டர் லேயர் நமக்கு வெளியே தெரியுது இல்லைங்களா, அந்த பார்ட் வந்து எபிடெர்மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ எபிடெமிக் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இடத்துல வரக்கூடிய ஒரு டிசீஸ். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் ஸ்டாக்னன்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, ஸ்டாக்னன்ட் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, நிலையான நீர். ஓகேங்களா? விர்லிங் அப்படின்னா என்னன்னா ரேபிட் மூவ்மெண்ட். சரிங்களா? ரேபிடா மூவ் ஆகக்கூடியது, அதுதான் வந்து விர்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. விர்லிங் அப்படின்னா என்ன? ரேபிட் மூவ்மெண்ட். ஓகேங்களா? அடுத்து சூஸ் இந்த ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்ற வேர்டுக்கான சினானம் கேட்குறாங்க. சரிங்களா? மீனிங் ஸ்ட்ரிஞ்சன்ட் அப்படின்னா என்னது? கம்பல்சரியா, ஃபார் ஃபெச்டா, ஸ்ட்ரிக்டா, எவிடென்டா அப்படின்னு பார்க்கும்போது ஆப்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்ட். சரிங்களா? ஸ்ட்ரிஞ்சன்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அதுக்கான அர்த்தம். சரிங்களா? ஸ்ட்ரிஞ்சன்ட்னா ஸ்ட்ரிக்டா இருக்கக்கூடியது. இப்போ கம்பல்சரி அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரியும் இல்லைங்களா, மேண்டேட்ரி அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஃபெச்ட் அப்படின்னா என்னன்னா டிஃபிகல்ட் டு பிலீவ், அதை தான் வந்து ஃபார் ஃபெச்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? டிஃபிகல்ட் டு பிலீவ், நம்ப முடியாத அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அதை தான் வந்து ஃபார் ஃபெச்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. எவிடென்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா, சாட்சியம், அதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே, 145. இது வந்து டென்ஸ் ஒரு கொஸ்டின். சூட்டபிள் டென்ஸை நம்ம இங்கே கொடுக்கணும். சரிங்களா? கொஸ்டின் படிப்போம். டுமாரோ ஓவிங் டு பந்த் ஆல் ஷாப்ஸ் டேஷ் ஒன்லி அட் 6 PM இன் த ஈவினிங். சரிங்களா? இப்போ டுமாரோ அப்படின்ற வேர்டு எதை குறிக்குது? ஃபியூச்சர் டென்ஸை குறிக்குது. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆப்ஷனை கோத்ரூ பண்ணுவோம். ஹேஸ் ஓப்பன்டு. சரிங்களா? ஸோ இது வந்து முடிஞ்சிருச்சு, ஸோ இது வராது. ஓப்பன்ஸ், சரிங்களா, இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், இதுவும் வந்து இந்த இடத்துல வராது. வில் ஓப்பன், இதான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். சரிங்களா? ஹேவ் ஓப்பன்டு, இதுவும் வந்து வராது. சரிங்களா? ஓகே, டென்ஸில் பேசிக்கான விஷயம் ஹேவ், ஹேஸ், ஹேவ், அதுக்கப்புறம் ஹேடு. சரிங்களா? ஸோ இது மூணுமே வந்தால் அது வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சிம்பிள் எல்லாமே சொல்லிடுவோம், கண்டினியூஸ்னா ஐஎன்ஜின்னு சொல்லிடுவோம். இந்த வார்த்தைகள் வந்தால் அதை பர்ஃபெக்ட்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ ஹேவ், ஹேஸ் இது வந்தால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா? இந்த ஹேடு வந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஓகேங்களா? ஸோ அதை நல்லா தெளிவாக ஞாபகம். வில் வந்தால் ஃபியூச்சர். சரிங்களா? ஸோ 145C. அடுத்து 146. தே டேஷ் ஃபார் அ நியூ ஹவுஸ் ஹோல் ஆஃப் லாஸ்ட் அக்டோபர். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா பாஸ்ட் டென்ஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. சரிங்களா? சூட்டபிளான பாஸ்ட் டென்ஸ் நம்ம கொடுக்கணும். ஆப்ஷன் கோத்ரூ பண்ணுவோம். இஸ் ஹண்டிங், இது வந்து தப்பு. சரிங்களா? ஹண்ட்ஸ், இதுவும் வந்து தப்பு. வாஸ் ஹண்டிங் வருமா, வேற ஹண்டிங் வருமா, இதை வந்து நமக்கு கன்ஃபியூஷன் ஏற்படுத்தக்கூடிய பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல தான் நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ தே இருக்கு. சரிங்களா? தே அப்படின்றது ப்ளூரல், அப்போ இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ப்ளூரல் வேர்ப். சரிங்களா? வேர் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வாஸ் வந்து சிங்குலருக்காக வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இங்கே கரெக்டான ஆன்சர் வேர் ஹண்டிங். அடுத்து 147. ஐ டேஷ் ரீட் தாக்கூர்ஸ் கீதாஞ்சலி செவரல் இயர்ஸ் எகோ. ஓகேங்களா? இங்க நம்ம எய்தர்
ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் அல்லது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணணும் சரிங்களா. எது வந்து கரெக்டானது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேட்ச் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, ஐ இது வந்து ரெட் சரிங்களா, இது வந்து பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ரீடுனா ப்ரெசென்ட்டும் வரும், இதே ஸ்பெல்லிங்ல பாஸ்ட்டும் வரும் சரிங்களா. V2 அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஹேஸ் ரெட் சரிங்களா. ஓகே, இஸ் ரீடிங், இப்போ ஐ இஸ் ரீடிங் அப்படின்னு சொல்லிட்டு வராது எப்பயுமே. ஐ ஆம் ரீடிங் அதுவும் வந்து நம்ம சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா several years agoவே அது முடிஞ்சு போச்சு சரிங்களா. ஸோ இதுவும் வராது. ஸோ ஆப்டான ஆன்சர் ஏ சரிங்களா. 147 ஏ ரெட். ஓகேங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ இந்த மினிஸ்கியூல் அப்படின்ற வேர்டோட ஆப்போசிட் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இப்போ மினிஸ்கியூல் அப்படின்னு என்னன்னா ஒரு டைனி லெவல்ல இருக்கக்கூடியது சரிங்களா. இப்போ மைன்யூட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, சில பொருள் மைன்யூட் ரொம்ப ரொம்ப சின்னது, நுட்பமானது, நுணுக்கமானது அப்படின்னு சொல்லிட்டு மைன்யூட், டைனி இதெல்லாமே ஒரே மீனிங் தரும் சரிங்களா. ஸோ இப்போ அதோட ஆப்போசிட் என்ன, மேசிவ் சரிங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க, இது டைரக்டா வந்துடும் ஓகேங்களா. 148 டி. அடுத்து 149 சூஸ் த வேர்ட் ஆப்போசிட் டு. இந்த டிரான்சியன்ஸ் அப்படின்ற வேர்டுக்கான ஆப்போசிட் கேட்குறாங்க சரிங்களா. இந்த டிரான்சியன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டெம்பரரி அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. ஓகேங்களா. ஓகே, இப்போ டெம்பரரியோட ஆப்போசிட் என்ன, ஃபுல்லா பெர்மனண்டா இருக்கிறது சரிங்களா. இப்போ இந்த எட்டர்னிட்டி அதான் வந்து டெம்பரரியான ஆப்போசிட் சரிங்களா. இந்த எட்டர்னிட்டி அப்படின்னா என்னன்னா நெவர் எண்டிங் அல்லது எண்ட்லெஸ் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. எட்டர்னல், நெவர் எண்டிங் அல்லது எண்ட்லெஸ் சரிங்களா. ரெஸ்ட், ஷாலோ, ஸ்லோ இதெல்லாம் உங்களுக்கு மீனிங் தெரியும் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் அதுக்கான ஆப்போசிட் கிடையாது. அடுத்து இன்டரிம். இன்டரிம் அப்படின்ற வேர்டுக்கான ஆண்டனம் கேட்குறாங்க சரிங்களா. இன்டரிம் அப்படின்னா இப்போ இடைக்கால, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டரிம் பட்ஜெட் சொல்றோம் இல்லைங்களா, இடைக்கால பட்ஜெட். ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் என்னது, பெர்மனன்ட் ஓகேங்களா. இதுவும் வந்து போன கொஸ்டினோட சேம் மீனிங் தான். டெம்பரரி அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடியது, இன்டீரியர், கண்டினியூஸ் இதெல்லாமே வந்து வராது சரிங்களா. ஸோ 150 ஏ. அடுத்து 151 சரிங்களா. எஃபிக்ஷியஸ், எஃபெக்ஷியஸ் சரிங்களா. இந்த எஃபிகசி இதெல்லாமே எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்சின் போடுறோம் இல்லைங்களா. இப்போ வேக்சின் போடுறோம், அதுல எத்தனை பேருக்கு அது எஃபெக்டிவா செயல்படுது, எத்தனை பேர் அது போட்டனால தப்பிக்கிறாங்க, அது எல்லாமே எஃபிகசி அப்படின்ற வேர்டெல்லாம் சொல்லுவோம் சரிங்களா. அப்போ அது வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு அந்த டிசீஸ்க்கு, அதான் வந்து அதோட மீனிங் சரிங்களா. ஸோ அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன அப்படின்னா இன்எஃபெக்டிவ் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ப்ரொடக்டிவ், அர்ஜென்ட், இம்ப்ராப்பர் இதெல்லாமே வராது சரிங்களா. எஃபிகசியோட மீனிங் என்னன்னா எஃபெக்டிவ் சரிங்களா. அதோட ஆப்போசிட் இன்எஃபெக்டிவ் சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 152 சரிங்களா. இப்போ இதோட ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். ஹெர்குலின் சரிங்களா. ஹெர்குலின் அப்படின்னா என்னன்னா ஸ்ட்ராங் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அப்போ இந்த இதுக்கு எது வந்து ஆப்போசிட்டா இருக்கும் அப்படின்னு யோசிப்போம். ஃபர்ஸ்ட் இன்டீசென்ட், இது வந்து வராது சரிங்களா. ஸ்ட்ராங்குக்கும் இன்டீசென்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த பியூனி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வீக் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ இதுதான் வந்து இதோட ஆப்டான ஆப்போசிட் ஓகேங்களா. பாண்ட்ரஸ், அதுக்கப்புறம் பிக், இது ரெண்டும் வராது சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஹெர்குலின் ஆப்போசிட் பியூனி ஓகேங்களா. அடுத்து 153 in all places and all at all times there is a profusion of talents சரிங்களா. ப்ரொஃபியூஷன், ப்ரொஃபியூஸ் அமௌண்ட் அப்படின்னா ப்ரொஃபியூஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க எப்பவுமே சரிங்களா. அப்படின்னா என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ், அதான் வந்து ப்ரொஃபியூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் அல்லது ஓவர்ஃப்ளோ, அதான் வந்து இதோட மீனிங் சரிங்களா. ஓகே, அதுக்கு பிளென்டி, அது வந்து அதோட ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. ஸோ தெளிவாக போடணும். இங்கே கன்ஃபியூசிங் பாயிண்ட் பிளென்டி இருக்கு சரிங்களா. பிளென்டி தப்பு. ஜெனரசிட்டி அப்படின்னா ஃபுல்லாமே எடுத்து கொடுக்கறது சரிங்களா, அதுவும் வந்து இங்கே வராது. அவர்ஷன் அதுவும் வராது சரிங்களா. ஸோ இந்த எக்ஸ்ட்ரீம்லி லார்ஜ் அல்லது மோர் தேன் இனஃப் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு ஆப்போசிட் ஸ்கேர்சிட்டி. ஸோ 143 டி, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 144 he is a man of mellow temper சரிங்களா. இந்த மெல்லோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சாஃப்ட், ஸ்மூத், இதான் வந்து இதோட அர்த்தம் சரிங்களா. சாஃப்டா இருக்கும், ஸ்மூத், கோல்டு சரிங்களா. ஸோ இதெல்லாமே இந்த மெல்லோவோட வெவ்வேறு அர்த்தங்கள். இப்போ அதுக்கு நேர் ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹாட் ஓகேங்களா. இரேஷனல், எக்ஸைட்டபிள் இதெல்லாம் வராது ஓகேங்களா. இரேஷனல் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா. எக்ஸைட்டபிள், நான் எக்ஸைட்டபிள், இன்ட்ரெஸ்டிங், அன்இன்ட்ரெஸ்டிங் அதெல்லாம் வராது ஓகேங்களா. இப்போ இந்த ஃபிக்கிள் அப்படின்னு என்னன்னா இப்போ நம்ம வந்து நம்மளோட ஒப்பீனியனை சடனா சேஞ்ச் பண்றோம் ஓகேங்களா. ஒப்பீனியனை நம்ம சடனா சேஞ்ச் பண்றோம், அதுதான் வந்து ஃபிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. வித்தவுட் ரீசன், எந்த ஒரு காரணமும் இல்லாம நம்மளோட ஒப்பீனியனை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம், அதுதான் வந்து ஃபிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 155 சரிங்களா. ஓகே, இப்போ இந்த டிஜெக்டட் இதோட ஆப்போசிட் கேட்குறாங்க சரிங்களா. டிஜெக்டடோட ஆப்போசிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜூப்ளியன்ட். இங்கே இது வந்து நெகட்டிவ், இதுவும் நெகட்டிவ்,
இது வந்து பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ் சரிங்களா. ஸோ எப்பவுமே இந்த நமக்கு தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா இதெல்லாம் ஆட் ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை கண்டுபிடிச்சிடும். அதுலேயே வந்து நமக்கான அந்த ஆன்சர் தெரிஞ்சிடும் சரிங்களா. டிஜெக்டட் அப்படின்னா சோகமா இருக்கிறது, ஜூப்ளியன்ட் அப்படின்னா ஜாய்ஃபுல்லா சந்தோஷமா இருக்கிறது சரிங்களா. ஸோ அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 156 சரிங்களா. இதெல்லாமே வந்து இடியம்ஸ். இடியம்ஸை அதோட மீனிங்ஸோட மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டு பி அட் லாகர் ஹெட்ஸ் சரிங்களா. இந்த லாகர் ஹெட்ஸ் அப்படின்னா அதாவது ரெண்டு பேரும் இருமுனைகளா இருப்பாங்க சரிங்களா. ரெண்டு பேரும் ஒத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி சரிங்களா. ஸோ இதுக்கு 4. இன் டு பி ஆன் கிளவுட் 9. கிளவுட் 9 அப்படின்னு என்னன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியா இருக்குது சரிங்களா. நோட் பண்ணிக்கோங்க. 3. அடுத்து a bolt from blue சரிங்களா. a bolt from blue அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா திடீர்னு எதிர்பாராத விதமா சரிங்களா. அதை வந்து அன்எக்ஸ்பெக்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். அடுத்து இந்த பிங்க் ஆஃப் த ஹெல்த் அப்படின்னா என்னன்னா அவங்க ரொம்பவே ஹெல்த்தியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. ஸோ ஆன்சர் வந்து 4, 3, 1, 2. இது ரொம்ப சிம்பிளான ஐடியன்ஸ் தான் சரிங்களா. ஓகே. அடுத்து 157 ஹானர் பவுண்ட் சரிங்களா. இந்த ஹானர் பவுண்ட் அப்படின்னா அதோட என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா மாரல் டியூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதாவது இந்த ஹானர் பவுண்ட் அப்படின்னா நம்ம வந்து அந்த லாக்காக கட்டுப்பட்டு இருக்க மாட்டோம். பட் நம்ம எத்திக்ஸ் இல்லைன்னா பர்சனல் ஃபீலிங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்காக கட்டுப்பட்டிருப்போம் ஓகேங்களா. அடுத்து புட் ஆன் ஏர்ஸ் சரிங்களா. இந்த புட் ஆன் ஏர்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதுதான் வந்து புட் ஆன் ஏர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. டு பிஹேவ் இன் அன் அன்நேச்சுரல் வே டு இம்ப்ரெஸ் அதர்ஸ் ஓகேங்களா. ஓகே. அடுத்து டு கன்ஃபரண்ட், டு பி கான்ஃபரண்டட் வித். இந்த கான்ஃபரண்டடும் அந்த லாகர் ஹெட்டும் கிட்டத்தட்ட ஒன்று தான் ஓகேங்களா. இந்த கான்ஃபரண்டட் வித் அப்படின்னா ஒரு கஷ்ட காலத்தை ஃபேஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அதுதான் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க சரிங்களா. ஃபேஸ்ட் அ கிரைசிஸ் சரிங்களா. ஓகே. அடுத்து டு பீட் சம்திங் சரிங்களா. டு பீட் சம்திங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா டு ஓவர் கம் சரிங்களா. அதை தாண்டி அதுலேருந்து வெளியே வரணும் ஓகேங்களா. அதான் இங்கே சொல்லுவாங்க. ஸோ 2, 4, 1, 3 இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சரிங்களா. அடுத்து நம்ம ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ்க்கு போயிடுவோம். ஓகே. இப்போ இந்த கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் இங்கே கண்டுபிடிக்கணும் சரிங்களா. இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன எரர் இருக்கு. சஃபிக்ஸ் கிடையாது, அது வந்து ப்ரிஃபிக்ஸ் சரிங்களா. இந்த நாக்குலர் அப்படின்ற வேர்டுக்கு கரெக்டான ப்ரிஃபிக்ஸ் எதுன்னு கேட்குறாங்க சரிங்களா. 158C பைநாக்குலர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த 2 கண்ணில் பார்க் இருக்கு சரிங்களா. அடுத்து 159 சூஸ் த கரெக்ட் சஃபிக்ஸ் ஃபார் த வேர்ட். இந்த த்ரோன் இருக்கு இல்லைங்களா, இந்த வேர்டுக்கு கரெக்டாக ஆப்டான ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. இந்த கொஸ்டின் தப்பா டைப் ஆயிருக்கு. சஃபிக்ஸ் கிடையாது, ப்ரிஃபிக்ஸ் சரிங்களா. த்ரோனுக்கு முன்னாடி வரக்கூடிய வேர்ட் டி த்ரோன் சரிங்களா. அவங்களோட சிம்மாசனத்தை விட்டு அகற்றுறது, அதான் வந்து டி த்ரோன் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ ஜூடைஸ் இந்த வேர்டுக்கு ஆப்டான ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ ஜூடைஸ் சரிங்களா. அதாவது இந்த ப்ரீ ஜூடிஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம யாராவது ஒரு செயல் செஞ்சிருப்பாங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நம்மளாவே அசியூம் பண்ணிக்கிறது சரிங்களா. அவங்க தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்க, இருந்தாலும் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளா ஒரு ப்ரீ அசம்ஷனோட இருக்கிறது சரிங்களா. அடுத்து இந்த கிராட்டோட வார்த்தைக்கான ப்ரிஃபிக்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டோகிராட் சரிங்களா. இந்த 4 கிராட், சப்கிராட், மிஸ்கிராட் இதெல்லாம் வராது. ஆட்டோகிராட் நம்ம சொல்றோம் இல்லைங்களா, டெமோக்ரஸி, ஆட்டோக்ரஸி அந்த மாதிரி. ஸோ ஆட்டோகிராட் சரிங்களா. 161A. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அதோட ப்ரிஃபிக்ஸ்ங்க, இதை தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. பைனாக்குலர், டீத்ரோன், ப்ரீஜுடிஸ், ஆட்டோகிராட் ஓகேங்களா. ஓகே. அடுத்து நம்ம ஆர்டிகல்ஸ் போயிடும் ஓகேங்களா. ஓகே. இப்போ பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஆர்டிகல் 2 வகை ஓகேங்களா. ஒன்று வந்து டெஃபினைட், இன்டெஃபினைட். டெஃபினைட் ஆர்டிகல் அப்படின்னா என்னன்னா எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா நமக்கு ஷுவரா தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணக்கூடியது டெஃபினைட் ஆர்டிகல் ஓகேங்களா. அந்த பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, த திங், அப்போ இதை சொல்லுவோம் சரிங்களா. இப்போ இதுவே நம்ம இன்டெஃபினைட் ஆர்டிகல் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அண்ட் சரிங்களா. இதாவது இது வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயம் நமக்கு கிளியரா தெரியாதோ இல்லை ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து அண்ட் யூஸ் பண்ணுவோம். அதுல கான்சனன்ட் சவுண்ட் வந்தா போடுவோம், வவல் சவுண்ட் வந்தா அண்ட் போடுவோம் சரிங்களா. ஸோ சவுண்ட் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. ஓகே. அடுத்து த டாக் இஸ் அ ஃபெய்த்ஃபுல் அனிமல். இப்போ இந்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எப்பவுமே ஃப்ரேஸ்ல த டாக் அப்படின்னு தான் சொல்லுவோம் சரிங்களா. டாக் எப்போ ஏதோ ஒரு நாய் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் சரிங்களா. இப்போ இது வந்து எதை குறிக்குன்னா அந்த பர்டிகுலர் கிளாஸ். இப்போ டாக் வந்து ஒரு ஃபெய்த்ஃபுல் அனிமல்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேக்ட் கிட்டத்தட்ட ஓகேங்களா. அதுவும் இல்லாமல் இந்த டாக் அப்படின்ற ஒரு ஹோல் கிளாஸை குறிக்கிறதுனால நம்ம வந்து இதை த யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இங்கே இது வந்து டாக் அப்படின்றது சிங்குலர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுறக்கூடாது, த தான் போடணும் சரிங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க.
163 டேஷ் எலஃபண்ட் கேன் ஓவர்டர்ன் அ கார். சரிங்களா, எலஃபண்ட். சரிங்களா, இந்த இ சவுண்ட் வருது இல்லைங்களா, இதனால நம்ம இங்க வந்து ஆன் போடுறோம். சரிங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து டேஷ் எக் இஸ் ஜெனரலி ஒயிட் இன் கலர். இங்கேயும் வந்து இ சவுண்டு, ஸோ ஆன். சரிங்களா, இதை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஹெச் எங்கெல்லாம் சைலண்டா இருக்கும், எக்ஸாம்பிளுக்கு ஹானஸ்ட். சரிங்களா, இது வந்து வவல் லெட்டர்ல ஆரம்பிக்கிறது கிடையாது, ஆனா ஹெச் வந்து சைலண்ட். சரிங்களா, ஆனஸ்ட் ஓ சவுண்ட்ல ஆரம்பிக்கும், ஸோ ஆன் தான் போடணும். சரிங்களா, அண்ட் ஹார் அண்ட் ஹானஸ்ட் அந்த மாதிரி. ஸோ சரிங்களா, ஓகே. அடுத்து டேஷ் பெக்கர் இஸ் சிட்டிங் பை த ரோட் சைட். சரிங்களா, இப்போ நம்ம ஓ யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, ஏதோ ஒரு பெக்கர். சரிங்களா, அதுவும் இல்லாம இது வந்து கரெக்டா அவங்கள தான் பர்டிகுலரா குறிக்கிறது கிடையாது. இது வந்து என்னன்னா யாரோ ஒருத்தரை குறிக்குது. சரிங்களா, யாரா வேணாலும் இருக்கலாம். அதனால இங்க நம்ம ஏ போடுறோம், கான்சனன்ட் சவுண்ட்ன்றதுனால. ஓகேங்களா, அதை பண்ணிக்கோங்க. அடுத்து சூட்டபிள் ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா, இப்போ ப்ரிப்போசிஷன்ல எது சூட்டபிளா இருக்குன்னு பார்ப்போம். இந்த சென்டென்ஸ்க்கு த பென் இஸ் டேஷ் த பாக்கெட். சரிங்களா, பென் வந்து இங்க் பாக்கெட்ல இங்க இருக்கு, இங்க் பாட்ல இங்க இருக்கு அப்படின்னா இன் உள்ள இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ உள்ள இன் தான் வரும். சரிங்களா, அண்டர் வராது, ஓவர் வராது, பை வராது. சரிங்களா, ஓகே. அடுத்து இங்க வி டிபெண்ட் டேஷ் யூ. சரிங்களா, வி டிபெண்ட் ஆன் யூ, உன் மேல அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன், நான் உன்னை நம்புறேன், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா, ஸோ ஆன் தான் இதுக்கு ஆப்டான ஆன்சர். அண்டர், பிஃபோர், அட் இதெல்லாம் வராது. சரிங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அந்த ஒரு சின்ன ட்ரையாங்கிள் இதை ஞாபகம். ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஏதாவது விஷயம் சொல்லணும்னா அட். ஓகேங்களா, அதை விட அதாவது மாடரேட்டா இருந்துச்சுன்னா ஆன். சரிங்களா, ரொம்ப வாஸ்டா இருந்துச்சுன்னா இன் சொல்லுவோம். சரிங்களா, ஸோ இது வந்து இந்த பிளேசஸை குறிக்கும். சரிங்களா, பிளேசஸ் டைம் அது ரெண்டையும் குறிக்கும். சரிங்களா, ஸோ இந்த ட்ரையாங்கிள் அதை ஞாபகம். த கிட் இஸ் சிட்டிங் டேஷ் த ட்ரீ டாப். சரிங்களா, கிட் வந்து அந்த ட்ரீ டாப்ல ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாங்க. சரிங்களா, ட்ரீயோட டாப்ல, ஸோ அட். சரிங்களா, இன் சொல்ல மாட்டோம், ட்ரீ டாப்புக்கு உள்ள அப்படின்னு சொல்ல மாட்டோம், டூன்னு சொல்ல மாட்டோம், ஃபார்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா, ஓகே. அடுத்து 169 த டிராவலர் சாட் டேஷ் அ ட்ரீ. சரிங்களா, இப்போ இந்த டிராவலர் வந்து ட்ரீக்கு அடியில உட்காந்துருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, ஆன் அ ட்ரீ, ஆன் வராது, இன்னும் வராது. சரிங்களா, அட்டும் வராது, அண்டர் தான் வரும். சரிங்களா, ட்ரீக்கு கீழே. சரிங்களா, இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஷி வாஸ், அடுத்து வந்து நம்ம கொஸ்டின் டேக்ல போறோம். ஷி வாஸ் வெரி ஹங்க்ரி. சரிங்களா, ஓகே. இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா, அப்போ டேக் எப்படி இருக்கணும், நெகட்டிவ் டேக்கா இருக்கணும். அப்போ இதுவும் வராது, இதுவும் வராது. சரிங்களா, கொஸ்டின் டேக் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவா இருக்கான்னு பார்த்துருவோம். பாசிட்டிவா இருந்துச்சுன்னா டேக் நெகட்டிவா இருக்கணும். சரிங்களா, ஸோ இது வராது. இப்போ டோன்ட் யூ வருமா, வாசன் ஷி வருமா. ஓகேங்களா, இப்போ இந்த யூ அப்படின்ற ப்ரோனவுன் வந்து இங்க கொடுக்கல. சரிங்களா, இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஷி. இப்போ மோஸ்டா இதுலயே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பிளஸ் இங்க என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்க ரிப்பீட் ஆகணும். சரிங்களா, ஸோ வாஸ் இன் ஷி இதுதான் கரெக்ட். 170 சி. அடுத்து பாலாஜி ஹேசன்ட் டேக்கன் இன்ட்ரெஸ்ட் இன் த கவுன்சிலிங். சரிங்களா, இப்போ இங்க நல்லா நோட் பண்ணுங்க, சென்டென்ஸ்ல என்ன இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. சரிங்களா, அப்போ கொஸ்டின் டேக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும். ஓகேங்களா, அப்போ இந்த நெகட்டிவ் டேக்ஸ் எதுவுமே வராது. ஓகேங்களா, அப்போ ஆன்சர் என்ன, ஹேஸ் ஹி. இங்க என்ன வேர்ப் கொடுத்துருக்காங்களோ அதே தான் நம்ம டேக்கு யூஸ் பண்ணணும். பாலாஜி மேல் ஜெண்டர்ன்றனால நம்ம ஹீ போடுறோம். ஓகேங்களா, ஓகே. அடுத்து ஷீ டான்சஸ் இன் த ஸ்கூல் டிராமா. 172 இதுல நல்லா நோட் பண்ணுங்க, பாசிட்டிவ் சென்டென்ஸ். சரிங்களா, இப்போ டேக்ல என்ன இருக்கணும், நெகட்டிவ் இருக்கணும். இப்போ ஆர் தே வராது, ஹேஸ் ஹீ வராது. ஓகேங்களா, ஓகே. இப்போ டசன் ஷியா, ஹேசன் ஹியா. இப்போ ப்ரொனவுன் வச்சே நம்ம என்ன பண்ணிடலாம், எலிமினேட் பண்ணிடலாம், இது வராது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், என்னன்னா ஷீ டஸ் டான்சஸ் இன் த ஸ்கூல் டிராமா. சரிங்களா, அதாவது இந்த இடத்துல டூ ஃபார்ம் வேர்ப் மறைஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா, நல்லா ஞாபகம். டூ ஃபார்ம் வேர்ப் வந்து அங்க ஹைட் ஆயிருக்கு, அதனாலதான் வந்து நம்ம அந்த இடத்துல டஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா, இங்க டூ வந்தாலும் அது வந்து அதே மீனிங் தான் தரும். சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து 173 தி ஆர் நாட் ஹியர். ஓகேங்களா, இப்போ இங்க சென்டென்ஸ்ல நெகட்டிவ் இருக்கு, அப்ப டேக்ல என்ன இருக்கணும், பாசிட்டிவ் இருக்கணும். இதுவும் வராது, இதுவும் வராது. ஓகேங்களா, ஓகே. ஹேஸ் ஹியா ஆர் தேவா. ஓகேங்களா, இதே வேர்ப் யூஸ் பண்ணும், இதே ப்ரோனவுன். இப்போ இதுதான். ஓகேங்களா, ஆர் தே நாட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா, ஓகே. அடுத்து வந்து நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். சரிங்களா, நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா, நான் ஃபைனைட் வேர்ப்ஸ்ல ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள். பார்ட்டிசிபிள்ல 2, ப்ரெசென்ட் 1, பாஸ்ட் 1. சரிங்களா, இதை V3 அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, ஜெரண்ட்னா ING வரணும், இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா 2 வரணும். ஓகேங்களா,
ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மை எய்ம் அவங்களே கேட்டாங்க சரிங்களா. இன்ஃபினிட்டிவ்னா இல்லை 2 + verb அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இப்போ ஆப்ஷனில் இருக்க ஒரே இதுதான் சரிங்களா. மை எய்ம் இஸ் டு பிகம் அன் என்ஜினியர் சரிங்களா. ஓகே, 175 ஷாலினி எக்ஸ்பெக்ட்ஸ் யூ டேஷ் ஹெல்பர். இங்கே வந்து அவங்க கரெக்டாக கேட்டாங்க என்னது இன்ஃபினிட்டிவ் சரிங்களா. அப்போ இது எல்லாமே வராது, இது மட்டும்தான் வரும் சரிங்களா. 175 சி. அடுத்தும் வந்து அதே இன்ஃபினிட்டிவ் தான். நம்ம ஆப்ஷன்ஸ் பார்க்குறோம், டேக்கிங், நன் சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன, பீப்புள் டோன்ட் லைக் டு டேக் ரெஸ்க் சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு சின்ன கான்செப்ட் இருக்கு இன்ஃபினிட்டிவ்லேயே, நம்ம மாடல் வேர்ப்ஸ்ன்னு சொல்றோம் இல்லைங்களா. எக்ஸாம்பிளுக்கு மேட், வுட், நீட் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸுக்கு பின்னாடி நம்ம வந்து டு யூஸ் பண்ண மாட்டோம் சில இடத்துல சரிங்களா. அதுக்கு பேர் என்னன்னா பேர் இன்ஃபினிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்டை தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரிங்களா. பேர் இன்ஃபினிட்டிவ் அல்லது பிளெயின் இன்ஃபினிட்டிவ் அப்படின்னா என்னது, எங்க வந்து நம்ம டூ யூஸ் பண்ணாம வெறும் வேர்பை மட்டும் யூஸ் பண்றோமோ அதுதான் வந்து அப்படி சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, அடுத்து 177 ஜெரன் கேட்குறாங்க சரிங்களா. ஓகே, நோ பில் ஸ்டிக்கிங். அந்த பில் ஸ்டிக் அப்படின்ற வேர்டோட ஜெரன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பில் ஸ்டிக்கிங் சரிங்களா. ஜஸ்ட் ஒரு ஐஎன்ஜி மட்டும் ஆட் ஆகும் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சென்டென்ஸ் பேட்டர்ன் சரிங்களா. 178 த போலீஸ் காட் த தீஃப் சரிங்களா. த போலீஸ் அப்படின்றது இந்த இடத்துல சப்ஜெக்ட், காட் அப்படின்றது வேர்பு, தீஃப் யாரை பிடிச்சாங்க சரிங்களா. இது வந்து ஆப்ஜெக்ட் சரிங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்டிவ் நம்ம ரெண்டா பிரிப்போம் ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க, பின்னாடி வரும் ஓகேங்களா. டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா வாட் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா ஹூம் அப்படின்ற கொஸ்டின் ஆன்சர் பண்ணுவோம் ஓகேங்களா. ஓகே, இந்த சென்டென்ஸ்க்கான இதை பார்த்துருவோம். ஷீ இஸ் ஹங்கரி. ஷீ அப்படின்றது சப்ஜெக்ட், இஸ் அப்படின்றது வேர்பு, ஹங்க்ரி அப்படின்றது காம்ப்ளிமெண்ட் சரிங்களா. இந்த காம்ப்ளிமெண்ட் எதுக்காக வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, எங்கெல்லாம் வந்து சென்டென்ஸ்க்கு மீனிங் கம்ப்ளீட் ஆகாம இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த காம்ப்ளிமெண்ட் வரும் சரிங்களா. இந்த காம்ப்ளிமெண்ட் இருந்தால் தான் அந்த சென்டென்ஸ்க்கு மீனிங்கே இருக்கும் சரிங்களா. ஸோ 179 SVC இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 180 மை அங்கிள் கேவ் மீ அ கிஃப்ட் ஓகேங்களா. இதை வந்து நான் அப்படி சொன்னேன். ஆப்ஜெக்ட்ல ரெண்டு வகை, ஒன்று வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா வாட் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னா ஹூம் அப்படின்ற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ SBIODO ஓகேங்களா. இதை நோட் பண்ணிக்கோங்க. 181 சரிங்களா. ஹீ பிளேட் வெல். ஹீ சப்ஜெக்ட், பிளேட் verb, வெல் சரிங்களா. வெல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அட்வர்ப் ஓகேங்களா. மோஸ்டா அட்வர்ப் அல்லது இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ அட்ஜங்க்ட் அப்படின்னா என்னன்னா ஒரு 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க சரிங்களா. ஒய், வென், வை, வென், வேர், ஹவு சரிங்களா. ஸோ இந்த 4 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணால் அதை என்னன்னு சொல்லுவோம், அட்ஜங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல ஆன்சர் வந்து SPA சரிங்களா. 181B. ஓகே, அடுத்து வந்து கரெக்ட் சென்டென்ஸ் கேட்குறாங்க சரிங்களா. ஓகே, திஸ் மேங்கோ ஃப்ரம் மை கார்டன் வேர் ஸ்வீட் சரிங்களா. அவங்க வந்து என்ன சொல்லிட்டாங்க தெளிவா, திஸ் மேங்கோ. அப்போ என்ன இருக்கு, ஒரே ஒரு மேங்கோ தான் இருக்கு, அப்போ ப்ளூரல் ஃபார்ம் வராது ஓகேங்களா. இது நோட் பண்ணிக்கோங்க. திஸ் மேங்கோ ஃப்ரம் மை கார்டன் இஸ் பீயிங் ஸ்வீட் சரிங்களா. இப்போ பீயிங் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் ஓகேங்களா. ஓகே, திஸ் மேங்கோ ஃப்ரம் மை கார்டன் இஸ் ஸ்வீட், இதை வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. வில் பி ஸ்வீட் ஓகேங்களா. இந்த ரெண்டும் வராது, அப்போ ஆன்சர் சி சரிங்களா. இது வந்து ஆப்டா இருக்குன்னு பார்க்கணும் ஓகேங்களா. ஓகே, அடுத்து 183 சரிங்களா. இதுல when the thief will see the dog he ran away. பார்த்தாதான் சரிங்களா, பார்த்தோன்னே அவன் ஓடிடுவான் ஓகேங்களா. அதான் வந்து அதோட மீனிங். will see வராது ஓகேங்களா. saw the dog he is running away, பார்த்துட்டு ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் சரிங்களா. ஓகே, when the thief seeing the dog, seeing பார்த்துட்டு இருக்கும்போது அதுவும் வந்து நம்ம சொல்ல மாட்டோம் சரிங்களா. இதுதான் வந்து அதுக்கு கரெக்டான ஆன்சர். when the thief saw the dog he ran away. அவன் நாயை பார்த்துட்டான் அதனால ஓடிட்டான் ஓகேங்களா. ஓகே, தமிழ்ல மாத்தி பாருங்க உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். அடுத்து செலக்ட் த கரெக்ட் சென்டென்ஸ். பிளக்கிங் ஃபார் ஃபிளவர்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் ஓகேங்களா. இது வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ஒரு இதா சொல்றோம், ரூல்ஸா சரிங்களா. பூக்கள் பறிப்பது வந்து இங்க முற்றிலுமா தடை பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் வந்து இதோட மீனிங் சரிங்களா. பிளக்கிங் வித் ஃபிளவர்ஸ், ஸோ இங்க ப்ரிப்போஷன் தப்பா யூஸ் பண்ணியிருக்காங்க, அதனால இது வராது ஓகேங்களா.
பிளக்கிங் ஃப்ளார்ஸ் வில் பீயிங் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட். வில் பீயிங் சரிங்களா. ஸோ பறிச்சாதான் நம்ம என்ன பண்ணுவாங்க, அவங்க எல்லாம் இது பண்ணுவாங்க சரிங்களா. பறிக்கிறத இது பண்றாங்க. ஆனா பறிக்க போனா அப்படின்னு அவங்க சொல்லலை சொல்லுவாங்களா. ஃபியூச்சர் டென்ஸ் இந்த இடத்துல வராது சரிங்களா. அதே மாதிரி பிளக்கிங் ஃப்ளார்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிஷன். இது வந்து நவுன் ஓகேங்களா, வேர்பு கிடையாது. ஸோ இதுவும் வந்து இந்த இடத்துல வராது ஓகேங்களா. ஸோ ஆப்டானது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளக்கிங் ஃப்ளார்ஸ் வில் சாரி பிளக்கிங் ஃப்ளார்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டட் சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ நம்ம பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல போயிடுவோம் சரிங்களா. ஆட் ஒன் அவுட் எது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஆட் ஒன் அவுட் எப்பவுமே எதுல கேட்கறாங்க அப்படின்னா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்னு கேட்கறாங்க சரிங்களா. பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 8 இருக்கு இல்லைங்களா. இந்த 8ல ஏதாவது ஒரு டைப் வச்சு கேட்பாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் எது வந்து நவுன் இல்ல, நாட் அ நவுன் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஓகே, இப்போ சிட் அப்படின்றது உட்காரு சரிங்களா. அது வந்து ஒரு ஆக்ஷனை குறிக்கிறது சரிங்களா. ஸோ அது வந்து ஒரு வேர்பு. ஸோ இந்த இடத்துல இதுதான் வந்து ஆன்சர். மற்ற 3 ஆப்ஷனை ஒரு வாட்டி செக் பண்ணிடுவோம். மூன் சரிங்களா, ஒரு பேர். சன் இது எல்லாமே வந்து ஒரு பேரை குறிக்குது இல்லைங்களா. அதனால இதெல்லாம் நவுன்ஸ் சரிங்களா. நவுன்னா நேமிங் வேர்டு, வேர்ப் அப்னா ஒரு ஆக்ஷன் இல்லை ஸ்டேட்டை சொல்றது சரிங்களா. இப்போ அதே மாதிரி இன்னொரு கொஸ்டின் விச் இஸ் நாட் அ நவுன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ புக்ஸ் அதாவது புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு பேர் இருக்கு. ஸோ இது புத்தகங்கள், ஹேர் முடி, பீப்புள் சரிங்களா, மக்கள், இது எல்லாமே வந்து நவுன் சரிங்களா. ஃபீல் அப்படின்றது ரெண்டாவும் ஆக்ட் ஆகும், நவுனாவும் ஆக்ட் ஆகும், வேர்பாவும் ஆக்ட் ஆகும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வேர்பா ஆக்ட் ஆகும். ஐ ஃபீல் ஹங்க்ரி, ஐ ஃபீல் டயர்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ இது வந்து verb இந்த இடத்துல. அடுத்து 187 இதுலயும் வந்து நாட் அ நவுன் கேட்குறாங்க. கார்ட்ஸ், வேல்ஸ், ட்ரெயின் இதெல்லாமே நவுன்ஸ் தான் சரிங்களா. பிரிங் அப்படின்னா verb அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 188 விச் இஸ் நாட் அன் அஜெக்டிவ். அஜெக்டிவ் அப்படின்னா என்னது, நவுனை குவாலிஃபை பண்ணி பேசுறது, அதான் வந்து அஜெக்டிவ் சரிங்களா. ஓகே, இப்போ குவிக்லி, ஸ்வீட்டர், ரிச்சஸ்ட், கைண்டர் சரிங்களா. இப்போ இங்க வந்து எது வந்து அஜெக்டிவ் இல்லைன்னு கேட்குறாங்க. குவிக்லி அப்படின்றது அஜெக்டிவ் கிடையாது சரிங்களா. குவிக்லி அப்படின்னா அது வேர்பை டிஸ்கிரைப் பண்ணி பேசும் சரிங்களா, நவுனை டிஸ்கிரைப் பண்ணி பேசாது. அதே மாதிரி அட்வர்புக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே எப்பயுமே எதுல முடியும் அப்படின்னா LY முடியும் சரிங்களா. ஸோ அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து அதே மாதிரி ஒரு கொஸ்டின், இது வந்து அஜெக்டிவ் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. பிரைட், டால், ஷார்ட், ப்ராபப்ளி சரிங்களா. ஸோ ப்ராபப்ளி வந்து ஒரு அட்வர்ப் சரிங்களா. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 190 விச் இஸ் நாட் அன் அட்ஜெக்டிவ். எது வந்து அட்ஜெக்டிவ் இல்லைன்னு கேட்குறாங்க. ரிச், ஃபைனஸ்ட், வைஸ், ஆஃபன் சரிங்களா. இந்த ஆஃபன் அப்படின்றது அட்வர்ப் ஓகேங்களா. வேர்பை டிஸ்கிரைப் பண்றது எல்லாமே அட்வர்ப், நவுனை டிஸ்கிரைப் பண்றது எல்லாமே அட்ஜெக்டிவ் சரிங்களா. அதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் ப்ளூரல் ஃபார்ம். சம்மன்ஸ் சரிங்களா. இந்த சம்மன்ஸோட ப்ளூரல் ஃபார்ம் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு சம்மன்ஸே தான் சரிங்களா. சம்மன் அப்படின்னா நமக்கு சம்மன் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது அவங்கள வர சொல்றாங்க அல்லது ஒரு அறிக்கை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லைங்களா, சம்மன் ஸ்டார்ட் பண்றது. இப்போ ஃபேரி சரிங்களா. ஃபேரி அது வந்து ப்ளூரல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஃபேரிஸ். ஒய் வந்து எப்பயுமே என்ன ஆகும், IES மாறும் ஓகேங்களா. அதை நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிள் சென்டென்ஸ் சரிங்களா. இப்போ இது வந்து சிம்பிளா, காம்ப்ளெக்ஸா, காம்பவுண்டா அப்படின்றது கொஸ்டின் சரிங்களா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம சிம்பிள்னா என்னன்னு தெரிஞ்சுப்போம். சிம்பிள்னா அதுல ஒரு சப்ஜெக்ட் ஒரு ப்ரிடிகேட் இருக்கும் சரிங்களா. அப்போதான் சிம்பிள் சென்டென்ஸ். ஒரே ஒரு வேர்ப் தான் இருக்கும், அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். காம்பவுண்ட் அப்படின்னா என்னன்னா அதுல ஃபேன் வாய்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற கோஆர்டினேட்டிங் கன்ஜெக்ஷன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. ஃபார், அண்ட், நார், பட், ஆர், எட், ஸ்டில் சரிங்களா. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ். காம்பவுண்ட்ல ரெண்டுமே மெயின் கிளாஸ் சரிங்களா. அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ ஆன் சீயிங் ஹிஸ் ஒர்க் ஹி வென்ட் டு பெட் சரிங்களா. ஓகே, இதுதான் வந்து இது கரெக்டான சிம்பிள் சென்டென்ஸ். மற்றதெல்லாம் ஏன் வராதுன்றது பார்த்துருவோம். ஆஸ் சூன் as he finished his work சரிங்களா. இது வந்து ஒரு சபார்டினேட் கிளாஸ். he went to bed சரிங்களா. அதாவது இது வந்து மெயின் கிளாஸ், இது சபார்டினேட் கிளாஸ் சரிங்களா. அதனால இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆகிடும் சரிங்களா. அண்ட் வந்தாலே அது என்னது, காம்பவுண்ட் சரிங்களா. he is finishing his work he went to bed இதுவும் வந்து வராது சரிங்களா. ஸோ ஆப்டானது 193. அடுத்து சிம்பிள் 194ல ஓகேங்களா. சிம்பிள் எதுன்னு கேட்குறாங்க. த மேன் ஹூ ஹேஸ் ரிட்டன் திஸ் புக் சரிங்களா. இப்போ இது வந்து மெயின் கிளாஸ், இது வந்து சபார்டினேட் கிளாஸ். இப்போ இது தனியாக சொன்னால் அதுக்கு மீனிங் கிடையாது சரிங்களா. அதே மாதிரி த மேன் ஹூ ரோட் திஸ் புக் இஸ் அ டீச்சர், இது தான் வந்து ப்ரெசென்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஓகே, ஒரிஜினலான சிம்பிள் எது பார்த்தோம்னா த ரைட்டர் ஆஃப் திஸ் புக்
வாஸ் அ டீச்சர், ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு verb, அதான் வந்து எப்பயுமே சிம்பிள் சென்டென்ஸா இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 195, having boiled the water he put some tea in it. ஓகேங்களா? ஓகே, காம்ப்ளெக்ஸ்னாலே என்னது, ஒரு மெயின் கிளாஸ் ஒரு சபார்டினேட் கிளாஸ். இதை குவாடினேட், அதாவது இதை வந்து சபார்டினேட்டிங் சொல்லுவோம். சரிங்களா? அதாவது இப்போ தட், விச், வென், ஆஃப்டர் இதெல்லாமே ஜாயின் பண்ணக்கூடியது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. he is so weak so that he cannot walk அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஓகே, இதுல இந்த 195ல பி த ஆன்சர். சரிங்களா? இங்கெல்லாம் வந்து ஆஃப்டர், தட், விச், வென் இதெல்லாமே வருதோ, அதாவது ஒரு மெயின் கிளாஸ் இருக்கணும், ஒரு சபார்டினேட் கிளாஸ் இருக்கணும், அதான் வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் இங்கே அண்டு வந்திருக்கு இல்லையா? ஸோ இது வந்து காம்பவுண்ட் சென்டென்ஸ், இது வந்து வராது. சரிங்களா? he is boiling the water to putting some tea in it. சரிங்களா? இதுவும் வந்து வராது, மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து 196, he is so weak that he cannot walk. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், தட் அப்படின்ற வேர்டு தான் இந்த ரெண்டுத்தையும் இணைக்குது. சரிங்களா? அதனால இது வந்து காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ். சரிங்களா? அதே இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, he is very weak and so he cannot walk. ஓகேங்களா? தட் வந்து என்ன ஆயிடுச்சு, அண்ட் ஆயிடுச்சு. இது மெயின் கிளாஸ், இதுவும் வந்து ஒரு மெயின் கிளாஸ். சரிங்களா? ரெண்டுமே மீனிங்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? அதனால இது காம்பவுண்ட் சென்டென்ஸ். 197A. ஓகேங்களா? அடுத்து 188, he worked hard in order to get good marks. சரிங்களா? ஓகே, இதுல வந்து நம்ம பாக்குறோம் கன்ஜெக்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, அண்ட், தட், எட் அந்த மாதிரி இங்க எதுவுமே இல்லை. சரிங்களா? he worked hard in order to get good marks. சரிங்களா? இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிம்பிள் சென்டென்ஸ். சரிங்களா? இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சப்ஜெக்ட் ஒரே ஒரு ப்ரிடிகேட் தான் இருக்கும், சிங்கிள் மீனிங் தரும், கன்ஜெக்ஷன்ஸ் எதுவுமே இதுல இருக்காது. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி. டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் நமக்கு தெரியும் இல்லைங்களா? பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். சரிங்களா? சூப்பர்லேட்டிவ்னா இஎஸ்டி வரணும் அல்லது மோஸ்ட் வரணும். இது வந்து இஆர் வரணும் அல்லது மோர் வரணும். இதுல வந்து ஆஸ் வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான். இப்போ டாக் இஸ் ஆஸ் பிக் ஆஸ், இது வந்து அட்ஜெக்டிவ் இந்த இடத்துல. ஓகேங்களா? இப்போ இது வந்து என்னது, பாசிட்டிவ். சரிங்களா? 199C. அடுத்து ஐடென்டிஃபை த கரெக்ட் டிகிரி. ஷீலா இஸ் த டாலஸ்ட். சரிங்களா? சூப்பர்லேட்டிவ்க்கு முன்னாடி எப்பவுமே என்ன வரும், த வரும். சரிங்களா? இது ஆர்டிகல்லையும் யூஸ் ஆகும், இங்கேயும் யூஸ் ஆகும் நமக்கு. த டாலஸ்ட், இஎஸ்டி வந்தாலே சூப்பர்லேட்டிவ், டாலர்னு வந்தா கம்பேரிட்டிவ், டால்னு வந்தா பாசிட்டிவ். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.